பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை. பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை. ஒவ்வொரு மந்தையிலும் கருப்பாடு ஒன்று உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒழுங்கினன் இருப்பான். இருளில் இருந்து வெளிச்சத்தை காட்டுவதே கல்வி. கல்வி கற்பது தவம். அதை கற்பது வரம். யார் கைவிட்டாலும் கற்றது கைவிடாது உனை. உன்னை மதிக்காத மனிதர்களிடம் உன் நேரத்தை செலவு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே. அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார். நீ அதை வென்றுவிடலாம். உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை. ஏனெனில் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள். நாக்கையும் பணப்பையையும் அதிகமாக திறக்காதீர்கள். அப்பொழுதுதான் உங்கள் மதிப்பும் செல்வமும் வளரும். அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கிறாயோ அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுவாய். சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது. வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும். யாரும் அறியாத முகம் அனைவருக்கும் உண்டு. அதை யாரும் அறியாத வரை நீயும் நானும் நல்லவர்கள்தான். மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை. அவர்கள் செய்யும் செயலை பொறுத்து வருகிறது. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான். எப்படி இருக்கீங்க என்ற கேள்விக்கு ஏதோ இருக்கிறேன் என்பது பணம் சார்ந்த பதில். சூப்பரா இருக்கிறேன் என்பது மனம் சார்ந்த பதில். சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள். காரணம் எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும். எத்தனையோ சிலைகளை செதுக்கிய உளிக்கு இதுவரை எவரும் சிலை வைத்ததில்லை. அப்படித்தான் நிர்கதியாய் வாழ்கிறான் உழைப்பாளி. நிம்மதியற்ற வாழ்க்கையை நாமேதான் உருவாக்கி கொள்கிறோம். நம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவரிடம் கொடுத்துவிட்டு. டை கட்டி வேலை செய்யும் படிப்பாளியை விட எவருக்கும் கை கட்டாமல் வேலை செய்யும் உழைப்பாளியே மேல். தேவையில்லாத கோபங்கள் நெஞ்சத்தில் வஞ்சத்தை விதைத்து எதிரியை உருவாக்கி நம் வளர்ச்சியை தடுக்கும்.